பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதல்வதாக வணங்கக்கூடிய எண் 7. அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமான். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்பு மிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி. எண்ணங்கள், வண்ணங்கள், நோக்கங்கள், நேர்மறை சொற்கள், எதிர்மறையை குறைப்பது, பாசத்தில் மிதப்பது, பகுத்தறிவானது, கொஞ்சம் வாய் சவுடாலுக்குரியது, ஞானத்துக்குரியது, எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்தால் நாம் வெற்றி காண்போம் என்ற நிலைப்பாட்டினை மிக கவனமாக எடுத்து வெற்றி காண்பது கன்னிராசி நேயர்கள். வரிசையாக பார்த்துட்டு போங்க. எல்லா கடையிலையும் எல்லா திங்ஸும் எடுங்க. எல்லா அங்கே நீங்கள் ஒரு 4-5 மேசராசி போங்க, கடகராசி போங்க, மகர ராசி போங்க, கன்னி ராசியும் போங்க. இந்த 4-5 ராசி நீங்கள் போனீங்கன்னா மகர ராசி என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு மனசில் தோணும். இந்த கடகராசி போனால் பளிச்சுன்னு இருக்கிறத எடுக்கிறதுக்கு மனசில் தோணும். இந்த மேசராசி போனால் இன்னும் கொஞ்சம் ஒளி புலம்பாக இருக்குதுல்ல, அப்படி இருக்கிறதுல போகும். கன்னி ராசி இருக்குது, அது என்ன செய்யும் தெரியுங்களா? கிளியாமே இருக்கணும், ரொம்ப லோ குவாலிட்டியும் இருக்கணும்,
விலையும் லோ ப்ரைஸாக இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். அப்படின்னு ரெண்டு பக்கமும் இருக்கும். இதுதான் கன்னி ராசி. அதனால தான் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் கன்னி ராசிக்கார ஆழத்தை கண்டுபிடிக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பகுத்தறிவு, நோக்கங்கள், உயர்ந்த எண்ணங்கள், அடையணும் அடையணும், வெற்றி காணும், வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும், தோல்வியில் தோண்டு போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தை அடிக்கடி பிரதிபலிப்பவர்கள் கன்னிராசி. அடிக்கடி பிரதிபலிப்பவர்கள் கன்னிராசி தான். அப்பா விடிஞ்சிருச்சுரா, கன்னிராசிக்கு 7.5 சனி இல்லை, 8.5 சனி இல்லை, அஷ்டமத்து சனி வரப்போகுது. அஷ்டமத்து சனி வரப்போகுது இல்லை, சிம்மத்துக்கு அடுத்து. அது ஒன்று தான் மைனஸ். இப்போ பயன்படுத்திக்க. என்ன தொழில் பண்ணாலும் உயர்ந்த நோக்கத்தோடு, உயர்ந்த வருமானத்தோடு, உயர்ந்த லாபத்தோடு, நேர்மையோடு, நீதியோடு செய்து கொண்டால் அஷ்டமத்தினுடைய தாக்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனவே தயவுசெய்து கன்னிராசி நேயருக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? குரு கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்? லாபாதிபதியாக இருக்கார், பாக்கியத்தில் இருக்கார், செல்வத்தோடு இருக்கார், செல்வ செருக்க இருக்கார், எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கார். நீங்கள் தயாராக இல்லை. எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கார், நீங்கள் தயாராக இல்லை. அதைத்தான் நான் சொல்லுவேன். அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். உங்கள் ராசிக்கு சனி 7ஆம் பார்வை, அடுத்த ராசிக்கு 6ல் ராகு. அழகான பாவங்கள், கவலையப்பட வேண்டும். குரு கோச்சாரத்தில் லாபத்தில். உங்கள் திசா பற்றி என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ராசி கன்னிராசி, துலாம் லக்கணம். அப்போ உங்கள் ராசிக்கு துலாம் லக்கணம் 12ல் இருக்கார், துலாமத்துக்கு 12ல் கன்னி. அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி வாழ்க்கை, வெளி பிரதேசங்கள், தூரம் தொலைவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே கிட்டும். அப்படிப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டு, கான்ட்ராக்டு, கமிஷனு, தரகு, அதாவது கன்னி ராசிக்கு மட்டும் டைரெக்டான தொழில் தயவு செய்து போக வேண்டாம். நீங்கள் எந்த திசை பற்றி நடந்தாலும் நீங்கள் டைரெக்டாக போக வேண்டாம் என்பதை பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா உங்களுடைய ராஜ்ய ஏசண்ட்டுக்குரியது, கான்ட்ராக்டுக்குரியது, கமிஷனுக்குரியது, ஐஆர்எஸ்க்குரியது, பேங்குக்கு உரியது, பார்த்தீங்களா, பேங்குக்கு உரியது, ஃபைனான்ஸுக்கு உரியது, எல்லா தொழிலுக்கும் காமனாக உள்ளது. தானியங்களுக்கு உரியது, சூப்பர் மார்க்கெட் உரியது, தானியங்களுக்கு உரியது, இன்னும் சொல்லப்போனால் கல்விக்கு உரியது. ஏன்னா அதுதானே சரஸ்வதி பூஜை வருது, ஆயுத பூஜை புரட்டாசி தானே வருது. அதனால எல்லா வகையான எந்த தொழில், என்ன வியாபாரம், என்ன நிறுவனம், எதை எடுத்தாலும் கொஞ்சம் இன்டைரக்டாக போயிட்டா வெற்றி மேல் வெற்றி உண்டு. இது யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஏன் தெரியுங்களா? இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம், காலபுருஷனுக்கு சத்துரு ஸ்தானம், காலபுருஷனுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த பாவகத்தன்மைக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்துக்கிட்டா வெற்றி மேல் வெற்றி உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல. போதுமா? ஆக குடும்பம், இந்த உபயலக்கணம் உபயராசி இருக்குதே, எங்கே இருந்தாலும் சிக்கல் தான். அது கன்னியாக இருந்தாலும் சரி, அது மிதுனமாக இருந்தாலும் சரி, அது மீனமாக இருந்தாலும் சரி, அது தனுஷாக இருந்தாலும் சரி, உபயம்னாலே சிக்கல், உபயம்னாலே சிக்கல். இந்த சிக்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும். அட்ஜஸ்டடு குழந்தை பிறந்துச்சுனா, 2 குழந்தைக்கு தகப்பன் ஆகிட்டோம், 2 குழந்தைக்கு அவள் தாயாயிட்டா, இன்னும் என்ன கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மீடியா இருக்கிற உலகத்தில் நீங்கள் போகணுமே தவிர போட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. போட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம குழந்தைகளை பார்க்கணும், நம்மளுடைய வம்ச விருத்திகளை பார்க்கணும், நம்ம அடுத்த தலைமுறையை பார்க்கணும்.
நம்ம அடுத்த தலைமுறையை பார்க்கணும். இவற்றையெல்லாம் பரிசீலித்து பக்குவமாக பகுத்த அறிவோடு படைத்தவர்கள் கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு, ஹயக்கிரிவர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, வராகமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தடையாக இருக்கிறதுல நீங்கி வெற்றியை உண்டாக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம்.